இனி கொஞ்சம் கூட சிரமம் இல்லாமல் கை வலிக்காமல் பூஜை பாத்திரங்கள் நிமிஷத்தில் பளிச்சுன்னு ஆகும். ஒரு முறை தேய்ச்சி வச்சா 2 மாதம் ஆனாலும் கருத்து போகாமல் இருக்கும். அது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி புது புது ஐடியாஸும் உங்களுக்கு பயனுள்ள நிறைய விஷயங்களும் சொல்லிக்கிட்டே இருப்பேன். வாங்க இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான க்ளீனிங் டிப்ஸ் பார்க்கலாம். பாத்திரம் தேய்க்கிற போல் பூஜை பாத்திரங்களை லேசாக தேய்ச்சி எடுத்தால் க்ளீன் ஆகாதுங்க. இந்த பூஜை பாத்திரங்கள் தேய்க்கிறதுக்குன்னு ஒரு சில மெத்தட் இருக்குது. இதுக்குன்னு ஒரு சில பொருட்கள் பயன்படுத்துவோம். குறிப்பாக பீத்தாம்பரி, வினிகர், சபீனா அப்படின்னு நிறைய யூஸ் பண்ணுவோம். அப்படிலாம் எதுவும் இல்லாமல் வீட்டில் இருக்க ஒரு சில பொருட்கள் வச்சு ரொம்ப எளிமையான முறையில் நம்மளோட கை வலிக்காமல் க்ளீன் பண்ணலாங்க. இதனால் பித்தளை பாத்திரங்களை கை வலிக்க மணிக்கணக்காக தேய்க்கணுங்கிற வேலை இருக்காது. ரொம்ப சுலபமாக ஒரு 5 நிமிஷத்தில் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இதை செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்திருக்கிற அந்த பூஜை பாத்திரங்களில் இருக்க எண்ணெய் பிசுப்பை முதல்ல க்ளீன் பண்ணிவிடுங்க. அதுக்குன்னு ஒரு தனியாக துணியோ அப்படி இல்லைன்னா டிஷ்யூ பேப்பரோ வச்சு தொடச்சி எடுங்க. அதன் பிறகு இந்த மாதிரி நம்ம வச்சுருக்கிற மஞ்சள் குங்குமத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துடுங்க. நான் இன்றைக்கி ஒரே ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு தான் க்ளீன் பண்ணி காட்ட போகிறேன். இதே மெத்தடில் நீங்கள் எவ்வளோ விளக்கு எவ்வளோ பூஜை பாத்திரங்கள் வச்சுருந்தாலும் ரொம்ப எளிமையாக ஒரு 5 நிமிஷத்தில் க்ளீன் பண்ணி எடுத்துடலாங்க. எந்த வித சிரமமும் இல்லை. இதை செய்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் எதுக்காக சேர்க்குறோன்னா பித்தளை பொருட்களுக்கு நல்ல ஒரு பளபளன்னு ஒரு பாலிஷ் போட்ட தன்மை கொடுக்குங்க. அதுக்காக தான் இந்த மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். இது கூட நான் அடுத்து சேர்க்குறது பல் விளக்குற வெள்ளை கலர் டூத்பேஸ்ட். எந்த பிராண்டுனாலும் பரவாயில்லை. நான் எடுத்துருக்கிறது கோல்கேட். இந்த கோல்கேட் பேஸ்ட்டுக்கு பதிலாக பவுடர் இருந்தால் அது கூட பயன்படுத்தலாம். இது கூட நம்ம அடுத்து சேர்க்குறது, நம்ம எல்லார் வீட்லேயும் குழம்புலாம் செய்யும்போது புளியை கரைச்சி வைப்போம். அப்படி இருக்கிற புளி தான் எடுத்திருக்கேன். இந்த புளி கரைசல் ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நம்ம போட்டிருக்க டூத்பேஸ்ட், மஞ்சள் எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சியில் வரணுங்க. அதுக்கு தகுந்தவாறு அந்த புளி தண்ணி கரைசலை நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா பேஸ்ட்டு எல்லாம் கரைஞ்ச பிறகு இது கூட இன்னும் ஒரு பொருள் சேர்க்க போகிறோங்க. ஒன்றுமே இல்லை, நம்ம வீட்டில் இட்லி தோசைக்கு அரைச்சி வச்சுருக்க மாவு தான் அது ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதில் மாவு எதுக்காக சேர்க்குறோன்னா, மாவு ஒரு ஸ்க்ரப் போல் வேலை செய்யுங்க. இதனால விளக்கில் இருக்கிற அந்த அழுக்கு, எண்ணெய் பிசுப்பு எல்லாத்தையும் ரொம்ப சுலபமாக எடுத்துகிட்டு வந்துடும். அதுக்காக தான் நம்ம இதில் மாவு சேர்க்குறோம். நம்ம சேர்த்துருக்க இந்த 4 பொருட்களுமே பித்தளை பொருட்களை ரொம்ப எளிமையான முறையில் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான பொருள். பித்தளை மட்டும் இல்லைங்க, காப்பர் பொருட்களையும் இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணலாம். இப்போ நீங்கள் பூஜை பாத்திரம் துலக்கிறதுக்குன்னு வச்சுருக்க ஸ்க்ரப் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக இந்த மாதிரி அந்த பேஸ்ட்டை தொட்டுட்டு விளக்குடைய எல்லா சைட்லேயும் பூசி விட்டுக்கோங்க. விளக்கு, பூஜை பொருட்கள் எது இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் பூசி விட்டுக்கலாங்க. லேசாக பூசிட்டு தேய்ச்சி பாருங்கள். தேய்க்கவே விளக்கு நல்லா பளிச்சுன்னு மின்னுங்க. சும்மா பார்க்கவே தகதகன்னு இருக்கும். இதே மாதிரி விளக்கோட எல்லா சைட்லேயும் பூசிக்கோங்க. விளக்கில் நம்ம எண்ணெய் தன்மையோடு தான் இதை பூசுகிறோம். நம்ம சேர்த்துருக்க இந்த க்ரீமில் இருக்கிற எல்லா பொருட்களுமே அந்த எண்ணெய் பிசுப்பையும் எடுத்துடும். விளக்கு பாசி படிஞ்சு இருந்தாலும் அதையும் க்ளீன் பண்ணுங்க. நம்ம கை வலிக்க இதை மறுபடியும் க்ளீன் பண்ண போகிறதெல்லாம் கிடையாது. ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊற விட்டுக்கோங்க. நீங்கள் எத்தனை பூஜை பொருட்கள் வச்சுருந்தாலும் அது எல்லாத்துலேயும் இந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நீங்கள் இதை ரெஸ்ட்டில் விடலாங்க. இல்லை எனக்கு நேரம் இல்லை, நான் உடனே தேய்க்கணுன்னாலும் நீங்கள் க்ளீன் பண்ணலாம். ஏன்னா நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களுமே பெஸ்ட்டான க்ளீனிங் ஏஜென்ட். இதை பயன்படுத்தி ரொம்ப எளிமையான முறையில் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம ஒரு ஸ்க்ரப் எடுத்துக்கலாம். இதில் பாத்திரம் தேய்க்கிற சோப்பு அப்படி இல்லைனா லிக்விட் எதுனாலும் ஒன்று தொட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த விளக்கு மேலே வச்சு தேய்ச்சி கொடுங்க. இதை தேய்க்கவே நம்ம போட்டிருக்க அந்த க்ரீமோட எல்லா பொருட்களும் இந்த பாத்திரம் தேய்க்கிற லிக்விடும் சேர்ந்து இந்த விளக்கை நல்லா க்ளீன் பண்ணி தரும். விளக்கில் இருக்கிற அந்த மங்கி போன ஷைன் எல்லாமே நமக்கு மீண்டும் பழையபடி திரும்ப வரும். விளக்கு பார்க்குறதுக்கு புது விளக்கு போல் சும்மா தங்கம் போல் ஜொலிக்குங்க. இது வீடியோவில் நீங்கள் பார்க்குறத விட இப்போவே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கு லைவாகவே ரிசல்ட் தெரியும். அவ்வளோதாங்க. இப்போ இந்த விளக்குகளை நல்லா நீங்கள் குடிக்கிற தண்ணியில் வாஷ் பண்ணுங்கள். முதல் 2 முறை சாதாரணமாக உப்பு தண்ணியில் கூட வாஷ் பண்ணலாம். கடைசியாக ஒரு 2 முறை குடிக்கிற தண்ணியில் வாஷ் பண்ணி எடுங்க. இது போல் செய்கிறதுனால விளக்கு எப்பயுமே நமக்கு பளிச்சுன்னு இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம இப்போ கழுவி வைக்கிற விளக்கு 2 மாதம் ஆனாலும் கருத்து போகாமல் இருக்க இன்னொரு பெஸ்ட்டான ஐடியா சொல்கிறேன். இதையும் நீங்கள்
நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. நிறைய பேர் சொல்கிறது விளக்கு க்ளீன் பண்ணும்போது பளிச்சுன்னு இருக்குங்க, 2-3 நாள்லேயே மறுபடியும் கருத்து போயிடுது. அப்படி உங்களோட விளக்கு பூஜை பாத்திரங்கள் கருத்து போகாமல் இருக்க நான் சொல்ல போகிற இந்த ஐடியாவையும் செய்யுங்க. அதை செய்கிறதுக்கு முன்னாடி இந்த விளக்குகளை நல்லா ஒரு காட்டன் துணியில் தொடச்சி எடுத்துருங்க. விளக்கு எப்போ நம்ம தண்ணியிலேருந்து வாஷ் பண்ணி எடுத்தாலும் உடனடியாக தொடச்சி எடுக்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். இது போல் செஞ்சுடுங்க. இதுவரையும் நான் சொன்ன இந்த ஐடியாலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. 2 மாதம் ஆனாலும் விளக்கு கருத்து போகாமல் இருக்க கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக நெத்தியில் வைக்கிற விபூதி, இந்த 2 பொருளையும் சேர்த்துக்கோங்க. இந்த 2 பொருளையும் சேர்த்து நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நீங்கள் ஒரு டப்பாவில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்போல்லாம் இந்த மாதிரி விளக்கு க்ளீன் பண்ணுறோமோ அப்போல்லாம் இதை செய்யணும். இது போல் நம்ம செய்கிறதுனால விளக்கு பூஜை பாத்திரங்கள் எப்பயுமே கலர் மங்காமல் இருக்குங்க. இது ஒரு பாலிஷ் போட்ட மாதிரி பளபளப்பையும், இந்த விளக்கு இந்த பூஜை பொருட்கள் மங்கி போகாமல் இருக்க ஒரு கோட்டிங் போலவும் வேலை செய்யும். இதை ஒரு காட்டன் துணியில் லேசாக தொட்டுக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி கொடுக்கும்போது நீங்கள் க்ளீன் பண்ண விளக்கு இன்னுமே ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். அதோட கலரும் உங்களுக்கு மங்கி போகாமல் ரொம்ப நாளைக்கு மெயின்டைன் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, நிறையா பேர் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.